நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் அவர்களுடன் கலந்துரையாடல். வணக்கம் ராஜேஷ் அண்ணா. ஸ்டமக் வந்து அல்சர்லாம் அடி வாங்கினாலே நம்ம சொன்னல பேங்க்ரியாஸில் இருக்கிற டெல்டா செல்ஸ் ஸ்டமக்லையும் கொடுத்துக்குது, சொமட்டோஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. டெல்டா செல்ஸ் அடி வாங்கிடும். அடி வாங்கி சொமட்டோஸ்டாட்டின் சரியாக வரல, நமக்கு குறைவாக வந்ததுன்னா டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் வராது. எவ்வளோ இருக்கு பாருங்க, ஒன்றும் பின்னால் போய் 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 எவ்வளோ இருக்கு பாருங்க. எல்லாமே டிபெண்ட், இன்டர்டிபெண்ட் போயிட்டே இருக்கும். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் மெக்கானிசத்தை நீ காலி பண்ற. எப்படி தெரியுமா? நாம் நவீன விஞ்ஞானத்தில் பார்மகாலஜி என்று அழைக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள் நம்மளுடைய உடலின் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நுண்கிருமிகளின் உலகத்தை கணக்கில் எடுக்காமல் வடிவமைக்கப்பட்டவை. இதை விஞ்ஞானிகள் இப்ப பேசுறாங்க. ரசல் ஜஃபி, RUSSELLJAFFE, இவருக்கு இப்போ 88 வயசாகுது. இவர் பார்த்தீங்கன்னா 40 வயசு மாதிரி இருப்பார். இவருடைய வீடியோஸ் அவ்வளோ இருக்கு. அதில் கொண்டாந்து கொடுக்குறாரு ஃபார்மகாலஜி அண்ட் ஹியூமன் பிசியாலஜின்னு. மனித உடல் இயக்கமும் நாம் பார்மகாலஜி என்ற துறையில் கண்டுபிடித்த மருந்துகளும் நம் உடலிற்குள் இருக்கும் நுண்கிருமிகளின் உலகத்தை தெரிந்து கொள்ளாமல் நம் ஹியூமன் பிசியாலஜியை சரியா படிக்க முடியாம நம்ம பார்மகாலஜி உள்ள ரொம்ப தூரம் போயிட்டோம். அதை அழிக்கிறோம். நீ மருந்து சாப்பிட 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 உன் நுண்கிருமிகளின் உலகம், உன் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த லாக்டோபாசிலஸ் நுண்கிருமிகளின் உலகம் அழிந்து கொண்டே வரும். ஆனா அந்த மருத்துவம் நம்மளால தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த இடர்பாடுகள் ஏற்படுதுன்றதை இப்பதான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த 20-25 வருஷமா. இதை ரொம்ப டீப்பா போய் உள்ள படிக்க முடியல. ஏன்னா சச் அ டைனி ஸ்ட்ரக்சர், அவ்வளோ ஒரு மைன்யூட் நுண்கிருமிகள் அவங்க சாப்பிட்டு அவங்க எக்ஸ்க்ரீட் பண்றாங்க பாருங்க. அது எண்ணற்ற நன்மை பயக்கக்கூடிய பொருட்களாக நம் உடலின் தேவைக்கு அமைகிறது. புரியுதுங்களா? இப்போ உடலுக்குள் இருக்கக்கூடிய வயிறு சீராக அந்த உடலை ஜீரணிக்க வேண்டும், அந்த ஜீரண மண்டலத்துக்கு உதவ வேண்டும் என்றால் அந்த வயிற்றுக்குள் இருக்கும் அந்த நுண்கிருமிகளின் உலகம் நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் நலிவடைந்து விடுவீர்கள். போச்சு அங்கே எல்லாம். சின்ன வயசுல இருந்தே சோறு சரியில்லை. இப்போ டபால் கட்டிங்க ஸ்கூல் பொண்ணுக்கு டயபெட்டிக்ங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உணவு போயிடுச்சு. அது அப்புறம் வரப்போறோம். இப்போ உணவின் தரம் அது நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு நீ என்ன கொடுக்க போற. ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? காலங்காத்தால வெறும் வயிற்றுல டெய்லி இளநீர் குடி, 3 மாசம் நீ காலி, அல்சர் வந்துடும். இதை ஒன்றும் மாடர்ன் சயின்ஸ்ல படிக்கல. ஓகேங்களா? ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உணவு ஜீரண மண்டலத்திற்குள் அது செரிமானம் ஆகி அது குடலில் கிரகிக்கப்பட்டு அது கல்லீரலுக்கு அங்கே அது தகுதிப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா எஸ் யூ கேன் கோ அப்படின்னு பெட்டுக்கு அமிச்சப்புறமா அது என்னெல்லாம் கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்மளால பார்க்க முடியல. சிலதெல்லாம் படிக்க முடியுது. இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பிரதானமாக எடுத்தீங்கன்னா 50% பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அது வாட்டர் பேஸ். இந்த விட்டமின் பி ஒரு 8 வகையான விட்டமின் பி இருக்கு. விட்டமின் சி ஒன்று. இது பிளாஸ்மாவில் வாட்டர் சால்யூபிள், தண்ணியில் கரையும். ஸோ பிளாஸ்மாவில் கரைஞ்சி உடல் ஃபுல்லாக போயிடும். ஃபேட் இருக்கு பாருங்க, கொழுப்பு சத்து. விட்டமின் ஏ, டி அண்ட் கே. விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் கே, விட்டமின் இ, இது 4 பிரதானம். இவங்க ஃபேட்டில் தான் கரைவாங்க. புரியுதுங்களா? ஃபேட்டை தான் கேரி பண்ணுவாங்க இவங்களை உடம்பு ஃபுல்லாக எங்கெல்லாம் போக தேவையோ. நீ உன் சாப்பாட்டில் எண்ணெயே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நீ ஃபேட்டை குறைச்சிட்டீங்கன்னா நான் என்ன போய் ஹாலிவுட்ல, நான் போய் பாலிவுட்லயோ கோலிவுட்ல நடிக்க போறேன். எனக்கு வேண்டியது ஆரோக்கியம். சினிமாக்காரன் போவான், எக்ஸசைஸ் பண்ணுவான், 6 பேக்னுவான், அதெல்லாம் அவன் சமாச்சாரம் வேற. ஏன்னா அவன் ஸ்கிரீன்ல பிரசன்டபிளா வரணும். புரியுதுங்களா? ஒரு ரோல் நடிக்க போறாரு ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்துறாரு. அது அவங்களோட தொழில். அதை விட்டுடுவோம். அது மாதிரி நம்ம எல்லாருமே இருக்க முடியாது இல்லை. ஒரு ஹீரோலாம் ஒரு சில கேரக்டர் கொடுக்கும்போது எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க சார், அதுக்கேற்ற மாதிரி நான் என் உடல் அமைப்பை மாற்றிக்கின்னு வரேன். டைரக்டர் கூப்பிட்டு சொல்லுவார், இவ்வளோ உனக்கு இந்த கேரக்டருக்கு நீ அட்லீஸ்ட் இன்னொரு 15 கிலோ வெயிட் வேணும்னு. நல்லா சாப்பிட்டு வெயிட் போடுவாங்க. இந்த கேரக்டருக்கு அட்லீஸ்ட் நீ ஒரு 20 கிலோ இறக்கணும்டுவாங்க. அப்போ நிறைய எக்ஸசைஸ் பண்ணி உணவு குறைச்சி வெயிட் இறக்கின்னு வருவாங்க. அதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது. நல்லது கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு வேணால் லெப்டின் ஹார்மோன் வேணும், நிறைய சமாச்சாரம் இருக்குது இங்கே. நம்ம ஃபுல்லாக சயின்ஸ் கூடலாம் போவேணாம். மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கொழுப்பு சத்து பிரதானம். இந்த கொழுப்பு சத்தை நீ குறைச்சிட்டீங்கன்னா ஏடிகே அண்ட் இ விட்டமின் டிராவல் பண்ண முடியாது. இங்க நம்ம அடி வாங்கிடுவோம். புரியுதுங்களா? இங்க உட்காந்துக்குன்னு லோ ஃபேட் டயட், உங்களுக்கு கொழுப்பு சத்து இவ்வளவு தேவையில்லை,
அரை கரண்டி எண்ணெய் போட்டு போதும். எங்க வீட்டுக்கு நாங்க 4 பேர் இருக்கோம், ஒரு மாசம் ஃபுல்லா நாங்க 1 கிலோ எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நாங்க அவ்வளோ ஆரோக்கியமா இல்ல, நீங்க ஆரோக்கியம் கீஞ்சிரும். டாக்டர் கிட்ட போனேன்னு வச்சுக்கோ, அவன் என்னன்னு படிப்பான் உன்ன. நீ எண்ணெய் கம்மியா சாப்பிட்றன்னு அவனுக்கு என்ன தெரியும்? நம்புகிற டாக்டருங்க இப்போ ஒன்றும் பார்த்துக்கிறது வாயத்தை வந்து ஒன்றும் பேசுறதே இல்லை. நீ என்ன சாப்பிட்றன்னு கேட்கவே மாட்டான் அவன். புரியுதுங்களா? உனக்கு வியாதி வந்து அவனுக்கு மருந்து எழுதுறதுக்கே டைம் இருக்குது. அவன் டக்கு டக்குன்னு ஸ்கேன் எழுதுவான். அது ஸ்கேன்ல எல்லாம் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவனால. அது ஸ்கேன்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்து அதுக்கேற்ற மருந்து கொடுப்பான். இங்கே மருந்து கொடுத்தா இங்கே எல்லாம் பிடிக்குது உள்ள. என்ன பண்ண போறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். இது புரிஞ்சுக்கினீங்களா? கார்போஹைட்ரேட் வரணும், கார்போஹைட்ரேட் இவ்வளோ வந்து ஆகணும். கார்பு இல்லைன்னா போடாது இன்ஜின். பெட்ரோல் இல்லாமல் கார் ஓட்டின்னு போவியா நீ? எப்படியா ஓட்டுவ? எப்படி ஓடும்? கார்போஹைட்ரேட் கம்மியாவோ இங்க மூளை காலி. நம்ம தான் அனைத்தையும் கட் பண்றதுங்கறாங்க. டிப்ரெஷன்ல போய்டும் பிரெயின். ஆமா, பிரெயின்ல டிப்ரெஷன்ல போய்டும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாக். எப்படி நீ உன்னை மெயின்டைன் பண்ண போற? உணவுன்றதை நீ எப்படி புரிஞ்சுக்க போற? உனக்கு ஏற்ற உணவு என்ன? நீ யாரு? நீ என்ன சாப்பிட போற? நீ என்ன சாப்பிடணும்? நீ என்ன சாப்பிடக்கூடாது? இது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் தெரியுங்களா? இதை பத்தி ஒரு அவேர்னஸ் யாருக்கும் கிடையாது. சோம்பேறித்தனமா ஒரு வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? ஒரு பவுடர் எடுத்து போட வேண்டியது, கொதிக்க வைக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது. ஓஹோ, குக்கிங்லேயே சோம்பேறித்தனமா? அதை நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையா? இட்லி சட்டி எடுத்து தண்ணியை ஊற்றி ஆட்டி, அதுக்கப்புறம் அதில் வாத்து, அதுக்கப்புறம் அதை மூடி, அதுக்கப்புறம் அது வெந்து திருப்பி எடுத்து கொதிக்க அதை கையில் எடுத்து, எவ்வளோ பெரிய வேலை. ஓட்ஸ் எடுத்தமா, கொதிக்க விட்டமா, குச்சமா, நல்லா இருக்கு. இணைய வாழ்க்கை இது. அப்படின்னா வாழ்க்கைன்னு கேட்குறேன். ஓட்ஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஓட்ஸு புல்லரிசி. அது நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் ஸ்பெயின், கனடா, ரஷ்யா, இங்கெல்லாம் வளரக்கூடிய ஒரு பயிர் தாவரம். அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. உன் உணவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நீ பிறந்ததிலிருந்து 18-20 வயது வரை உன்னுடைய அடல்ட்ஹுட் என்று அழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்தாயே, அப்பொழுது அந்த 18 ஆண்டு காலங்கள், 20 ஆண்டு காலங்கள் நீ எதை உட்கொண்டு வளர்ந்து வாழ்ந்தாயோ அதுதான் உன் உணவாக இருக்க வேண்டும். That should be the food for the rest of your life. ஃபுல்லா ஒரு நாளைக்கு 24 மாத்திரை போடுறான் பாரு, முடிச்சாங்க எல்லாம், உள்ள பூச்சி எல்லாம் செத்து போச்சு. புரிஞ்சுச்சிங்களா? இது இப்ப என் உணவு, நான் 18-20 வயது எதை உட்கொண்டு வளர்ந்து வாழ்ந்தேனோ அதுதான் that should be the food of my for the rest of my life. நான் வாழ்ந்து முடியும் வரை அதுதான் என் உணவாக இருக்க வேண்டும். அந்த உணவை எப்படி நீ சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இங்கதான் மெயினா வரோம் நம்ம. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு என்ன தெரியுமா சார்? ஒன்னே ஒண்ணுதான் சார். நீ என்ன வேலை பண்ணு, நீ வார்ஃபீல்ட்ல சண்டை போடு, நீ ராக்கெட் விடு, நீ ஸ்பேஸுக்கு போ, நீ என்ன ஒன்னா பண்ணு, புரியுதா? நீ என்ன வேலை ஒன்னா பண்ணு, நீ என்ன படிப்பு ஒன்னா படிச்சு. நீ படிச்ச படிப்புங்களாம் உன் உயிரனுக்கு தெரியாது. நீ படிச்ச படிப்பு உன் ஹார்ட்டுக்கு தெரியுமா? இல்ல நீ படிச்ச படிப்பு உன் சமக்கு தெரியுமா? ஏய், நான் டாக்டர், சும்மா என்ன நிக்குமா? சொல், புரிஞ்சுதா? நீ 34 PhD பண்ணிட்டியா? 10 PhD பண்ணா DSc, டாக்டர் ஆஃப் சயின்ஸ். 10 PhD பண்ணிட்ட, உன் பேங்க்ரியாஸ் கேட்குமா? போடான்னு ஒத்துக்கிறியா? இங்க மேட்ரு இங்க வருது. எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நீ சமைக்கிற, கொதிக்க சாப்பிட்ற, அதான் சாப்பாடு. ஒரு ரசம், ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஒரு அப்பளம் எல்லாம் பண்ணிடுவாங்க. கடைசியாக தான் சாப்பாடு வைப்பாங்க. அந்த சாப்பாடு நீங்கள் 1 மணிக்கு லஞ்சுன்னா அது கரெக்டாக தூக்கத்துக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க எல்லாரையும். நம்மளுக்கு இன்னும் இயற்கை கொடுத்து தெரியுமா வரோம். நம்ம தென்னகத்து நிறைய உலகத்தில் நிறைய இடத்துல இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 70% நாடுகளில் அந்த வரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அவங்ககிட்ட அந்த பாரம்பரியம் இல்லை, அந்த கல்ச்சர் இல்லை. வாழை இலை அல்டிமேட். அதெல்லாம் இன்னைக்கு கூட நீ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு நீ ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்குற? உனக்கு பக்கத்துலேயே இருக்குது காய்கறி கடை. இல்லை, காய்கறி கொண்டு வந்து கொடுக்குறாங்க வீட்லேயே. இந்த பாருங்க, வீட்டில் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறி வாங்கி நீ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அதோட நியூட்ரியன் வேல்யூ எல்லாமே போயிடுச்சு. டெய்லி நீ காய்கறி வாங்கி, இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன், நான் வந்து சவுச்சவ் சாம்பார் வைக்க போகிறேன்னா அன்றைக்கி வரைக்கும் கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காவும் சவுச்சவும் வாங்கி சமைச்சிட்டு போ. பிரதானமான அந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுக்கோ கையில். நாளைக்கு வந்து நீ அவரைக்காய் பொரியல் பண்ண, நாளைக்கு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிக்கோ. ஃப்ரெஷ்ஷாக வருது இல்லை? நீ இந்த வாரம் மண்டே வாங்கின நீ அவரைக்காவை ஃப்ரைடே சமைக்கிற, ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் கிடக்குது, ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு சுற்றி வச்சிருக்கேன். அதோட நியூட்ரியன் வேல்யூ எல்லாம் போயிடும். இந்த ஏதோ போய் ஆசிரமங்களில் சேர்றது என்னென்ன மோகுது இப்போ. ஆமாம், அவன் அங்கே போன உடனே அவன் சொல்லுவான், நீ எல்லாம் நான்வெஜ் எல்லாம் விட்டுடணும். ஆமாம், அதெல்லாம் வருங்க. நான் வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு முட்டை, எனக்கு கறி, மீனெல்லாம் ஊட்டி வளர்த்தாங்க. நான் வந்து மாமிசம் சாப்பிட்றவன். இந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து மாமிச உணவை அடிப்படையாக கொண்டு நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால், அந்த மாமிச உணவு என்னதுங்க? எல்லாமே புரோட்டீனுங்க. அது ஓரளவுக்கு புரோட்டீன்.
ஓகேங்களா? அந்த புரோட்டீன் தான் நம்மளுக்கு வந்து மெமரைஸ் பண்ணிடும் பாடி. நீங்கள் என்ன ஆமாம் 18-20 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்குது பாடி. ஓகேங்களா? எது மெமரைஸ் பண்ணுறது தெரியுமா? உங்கள் ஸ்டமக்குள்ளே மெயினாக இருக்கக்கூடிய பாருங்கள், வாயிலே வந்து 800 விதமான நுண்கிருமிகள் இருக்குது வாயில் மட்டும். அடுத்தது இந்த இந்த உள்நாக்கு இருக்குது பாருங்கள், டான்சில்ஸ். அது உணவு உள்ளே போகும்போதே ஃபில்டர் பண்ணும். இப்போ கண்டுபிடிச்சாங்க 2 வருஷம் முன்னாடி இந்த தொண்டை கிட்ட ஒரு சலைவரி கிளாண்ட் இருக்குதுன்னு. இது சரியா வேலை செய்யலைன்னா தான் நம்மளுக்கு தொண்டை ட்ரையா இரும்பல் வருதுன்றான். இதை நீ சரி பண்ணிக்கணும்னு என்ன பண்ண தெரியுமா? சித்திரத்தை அதிமதுரம் ஓமம் இதை ஒரு 5 கிராம் எடுத்து இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு, ஒரு 500 ml தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு, அது மலமலன்னு கொதிக்கும் போது 2 வெத்தலையை கீழ்ச்சி போடு, கொதிக்க விடு. சரி, 150 ml சுண்டி அரிக்கி வடிகட்டி காலைல ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி குடி. 5 நாள் உன் இருமல் ஃபுல்லாக நின்றுடும். இருமல்? ஆமா. ஏன்னா இங்க இந்த கிளாண்ட் வேலை செய்யல, இங்க தேவையான ஈரப்பதம் வரல, ட்ரை ஆகுது. வெத்தலை ஏன் தெரியுமா சொல்லட்டுமா? மிரண்டு போயிடுவீங்க. இந்த சலைவால இருக்குது பாரு 16 என்சைம் சொன்னல, வாயில் இருந்து உற்பத்தியான உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் உங்கள் மலம் வெளியேறும் வரை அந்த தகவல் பரிமாற்றத்தை கொடுக்கிறது. அந்த 16 வேதிப்பொருட்களும் உள்ள ஒரே பொருள் வெத்தலை. நான் ஆன்மீகத்துக்குள்ள போறேன், என்னுடைய பிரதானம் என்ன தெரியுமா? உணவற்ற நிலைக்கு போனோம். அதுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. சும்மாலாம் பட்னிலாம் இருக்க முடியாது. நீ எவனா ஒருத்தன் சொன்னான்னு போய் பட்னி தினா போய் சொருவிக்குவ. அப்புறம் அதுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. அது என்ன தொழில்? டெக்னாலஜி, ஃபார்முலா இருக்கு. நீ எப்படி உன் லிவர் ரெகுலேஷனை மாத்தணும்ன்றதுக்கு அதை நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன். ஓகேங்களா? அந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அந்த ஒரு ஃபார்முலாவை, நான் நிறைய ஃபார்முலா இருக்கு எனக்கு, எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா நான் அது உள்ள போல. உணவற்ற நிலைக்கு நீ போனோம்னா குளுக்கோஸ் கண்டிஷனிங்ல இருந்து வெளியே வரணும், லிவர் ரெகுலேஷன் மாறிடும், காஸ்மிக் வேவை எனர்ஜியா மாத்தி செல்ஸ் யூஸ் பண்ணிக்கும். அது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி. அது அதெல்லாம் நீ வந்து மிஷின்ல, ஸ்கேன்ல, எம்ஆர்ஐல எல்லாம் படிக்க முடியாது. புரியுதா? மனித சக்தி எங்கேயோ போயிடும். அப்புறமா அப்ப என்ன ஆகும்னா பிளட் ஆல்கலி ஆயிடும். பிளட்டுக்குள்ள வந்து உனக்கு வந்து இம்பூரிட்டியே வராது, உணவே வராது பிளட்டுக்குள்ள. பிளட் பரிசுத்த நிலை அடையும். அதெல்லாம் போவானா நம்ம அதுக்குள்ள. இப்ப நான் உணவற்ற நிலைக்கு போயிட்டேன். நான் ஒரு 16 வருஷம் உணவற்ற நிலையில இருந்தேன். இப்ப நான் ஒரு சில சமாச்சாரங்களுக்காக உணவுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் திருப்பி எனக்கு எல்லா ஆர்கனும் நின்றுச்சு. தைராய்டுக்கு வந்து 90% வேலை கிடையாது, பேங்க்ரியாஸுக்கு வேலை கிடையாது, ஸ்பிளீனுக்கு வேலை கிடையாது, வயிற்றுக்கு வேலை கிடையாது, கால் பிளாடருக்கு வேலை கிடையாது, லிவருக்கு வேலை கிடையாது, சிறுகுடலுக்கு வேலை கிடையாது, பெருகுடலுக்கு வேலை கிடையாது, சிறுநீரகத்துக்கு வேலை கிடையாது. ஏன்னா இம்பியூரிட்டியே இல்லையே. எல்லாம் தூங்கி நிற்கிறாங்க. இவங்களே எழுப்பணும். எழுப்பினாதான் சாப்பிட முடியும். சாப்பிட்டாலாம் இறக்காது. இப்ப அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உணவுக்குள்ள வரணும்னா இந்த வெத்தலை இருக்குது பாருங்க, இதை எடுத்து மென்னு ஒரே ஒரு வெத்தலை ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு துப்புவான். சரி, திப்பி எடுக்க முடியாது. உள்ள த்ரோட் அலோ பண்ணாது. சரி, 16 வருஷம் ஆச்சு சாலிட் மெட்டீரியல் உள்ள போய். நீ குழந்தைக்கு சமம். இப்போ இன்னைக்கு 2 வெத்தலை, நாளைக்கு 4 வெத்தலை, 2 வேளை இப்படியே பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிற உயிரணுக்கள், இந்த உறுப்புகளின் உயிரணுக்கள் இயங்க தொடங்கும். அப்ப நீ வந்து தண்ணி குடிச்சுன்னு வருவான், தண்ணி குடிப்பான். அப்ப முதல்ல பால் குடிக்க ஆரம்பிப்பான், குழந்தை மாதிரியே. ஒரு 3 மாசத்துக்கு பால் குடிப்பான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சி குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். 1 வருஷம் ஆகும். அந்த வெத்தலை ஒண்ணுதான் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். எங்க இதுபார் சூத்திரம். இதை நீ எப்படியா படிப்ப சயின்ஸ்ல சொல்லு பார்க்கலாம்? படிப்பாங்க, எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நாள்ல படிப்பாங்க. விடமாட்டாங்க. இதெல்லாம் இறங்கி படிப்பாங்க, ஒன்னொன்னையும் படிப்பாங்க. ஓகேங்களா? இது 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 இப்ப தெரிஞ்சிட்டீங்களா உங்களுக்கு? இந்த உணவற்ற நிலைனா என்னன்னு? இந்த உணவுல பிரதானம் என்ன தெரியுமா? இப்போ உங்களுக்கு தானிய வகைகள் ஒத்துக்கிறீங்களா? பருப்பு வகைகள், காய்கறிகள், ஓகேங்களா, வித்துக்கள், ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீரை வகைகள். பழங்கள் கிடையாது இதுல. தெரியுமா? பழங்கள் என்ன? அது என்ன பழங்கள் வேணாங்கிறீங்க நீங்க? ஒண்ணுமே புரியல எனக்கு. பழங்கள் சாப்பிட சாப்பிட இந்த உண்மையை நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்து கொடுக்கிறேன். சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு பழம் சாப்பிட்றோம் அவ்வளவுக்கு எவ்வளவு முதுமைக்கு போயிடுவேன். அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.